Question number 361. There are 60 students in a class. If 80% are present on a particular day, then the number of absentees is. ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் உள்ளன. குறிப்பிட்ட ஒரு நாளில் 80% பேர் வருகை புரிந்தனர் எனில் வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கையானது. இப்போ மொத்தம் ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 80% வந்து பிரசன்ட். வருகை புரிஞ்சிருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஆப்சென்டீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக 80% வந்து ப்ரெசென்ட்னா 100 - 80 இஸ் 20. 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட். இப்போ ஆப்சென்டீஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்சென்டீஸ் எவ்வளோ பேர்? 20% ஆஃப் 60. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 100 இன்டூ 60. இப்போ ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகும். It is equal to 2 into 6 is 12. But 12 number of students வந்து absent. Option B. Question number 362. When a number is decreased by 11%, it becomes 623. Find the number. ஓர் எண்ணின் மதிப்பை 11% குறைத்தால் 623 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து இட் இஸ் டிக்ரீஸ்ட் பை 11%னா x minus 11% of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீஸ் பண்ணும் போது it becomes 623. இந்த எக்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம்னா 100% of x. என்னது 100% of x வந்து எக்ஸ்ன்னு தான் வரப்போகுது. ஸோ அப்படி எடுத்துக்கிறோம். 100% minus 11% is 89% of x is equal to 623. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது அந்த எண்ணை காண்க. எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பர்சன்டேஜ்னா நமக்கு என்ன தெரியும்? டிவைடட் பை 100. 89 divided by 100 into x is equal to 623. x is equal to 623 into 100 divided by 89. 89 7s are 623. By x is equal to 7 into 100. That is 700. Option A. Question number 363. Which of the following pairs are correct? இப்போ இதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்கள், பார் கிராஃப். பார் கிராஃப் எதில் வருது? அன்குரூப்டு டேட்டாவில் வருது. ஸோ இது கரெக்டு. செவ்வகப்பட்டை விளக்கப்படம், தொகுக்கப்படாத தரவு, கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம், குரூப்டு டேட்டா, இதுவும் கரெக்டு. நிகழ்வு செவ்வகம் வந்து தொகுக்கப்பட்ட தரவுகள், கரெக்டு. நெக்ஸ்ட் பை சார்ட். பை சார்ட் எதில் வருது? அன்குரூப்டு டேட்டாவில் வருது. ஆனால் இங்கே குரூப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து குரூப்டு டேட்டாவில் வருது. ஆனால் இங்கே அன்குரூப்டு டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரும் வந்து தப்பு. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்? எந்த பேர் கரெக்டு? ஏ அண்ட் பி மட்டும் தான் கரெக்டு. இது எங்கே இருக்கோ? ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 364. இஃப் 5, 12, 13 இஸ் அ பித்தகோரியன் ட்ரிப்லெட், தென் விச் ஆஃப் தீஸ் இஸ் அ பித்தகோரியன் ட்ரிப்லெட்? 5, 12, 13 என்பவை பித்தகோரியன் மூன்றன் தொகுதி எனில் இதில் எவை பித்தகோரியன் மூன்றன் தொகுதி? இப்போ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ பி சி இப்படின்றது வந்து ஒரு பித்தகோரியன் ட்ரிப்லெட்டுன்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து சி வந்து ஹைபாட்னஸ் சைட், ஓகேவா? இப்போ என்ன ட்ரூவாக இருக்கும்? பித்தகோரியன் தியரம் வந்து ஹோல்ட் ஆகும். அப்போ சி ஸ்கொயர் ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் கேன்ற இன்டீஜர் எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். கேவை ஸ்கொயர் பண்ணுறப்ப அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக தான் வரும். அதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் வரும். இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்ஸ்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கே ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர், கே ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? கே இன்ட்டு சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். கே ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ கே இன்ட்டு ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? கேஏ கேபி கேசி. இட் இஸ் ஆல்சோ அ பித்தகோரியன் ட்ரிப்லெட். அண்ட் இந்த இடத்துல கேசின்றது வந்து இஸ் ஹைபாட்னஸ். ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க? 5, 12, 13 இது வந்து ஒரு பித்தகோரியன் ட்ரிப்லெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மூணு நம்பர்ஸோடையும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் ஆப்ஷன்ஸில் இருக்க ஏதாவது ஒன்று வருதான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள்,
15 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 5 into 3 is 15 வருது. நெக்ஸ்ட் 12 into 3 is 36 வருது. 13 into 3 is 39. அதுவும் கரெக்டாக தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஆல்சோ அ பித்தகோரியன் ட்ரிப்ளெட். இப்போ மீதி ஆப்ஷன்ஸையும் கூட பாருங்க. செகண்ட் ஒன் இங்கே வந்து என்ன 10 இருக்கு. அப்போ 5 into 2 is 10. நெக்ஸ்ட் 12 into 2 is 24 வந்துடும். ஆனால் இங்கே அப்படி வரல. ஸோ இது வராது. ஆப்ஷன் சி இங்கே 25 இருக்கு. அப்போ 5 into 5 is 25. 12 into 5 is 16 வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி இங்கே 10 இருக்கு. 5 into 2 is 10. 12 into 2 is 24. இங்கே 25 வந்துருச்சு. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 365. If area and perimeter of a certain circle are the same, then find its area. ஒரு குறிப்பிட்ட வட்டத்தின் பரப்பளவும் சுற்றளவும் சமம் எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு காண்க. இப்போ ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. அந்த ஏரியா வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கிள் வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இப்போ அதே சர்க்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன வரும்? இங்கே பெரிமீட்டர்னா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். அதான் வந்து வட்டத்தோட சுற்றளவு. அது வந்து என்ன? 2 பை ஆர். இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஏரியா. ஏரியா வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சு ஆரோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு ஆர் வந்து கேன்சல் ஆயிரும். பை கேன்சல் ஆயிரும். அப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இட் இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இஸ் 4. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன் இங்கே பை அப்படியே வச்சுருக்கோன்னா ஆப்ஷன்ஸை பாருங்கள். பை வந்து அவங்க வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 4 பை ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த கொடுத்துருக்க சர்க்கிளோட ஏரியா. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 366. In a class of 50 students, there are 20 girls and 30 boys. If the average marks of girls is 50 and average marks of boys is 40, then the class averages. 30 மாணவர்களும் 20 மாணவியரும் உள்ள 50 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவியர் சராசரி மதிப்பெண் 50 மற்றும் மாணவர் சராசரி மதிப்பெண் 40 எனில் வகுப்பின் சராசரி மதிப்பெண். இப்போ மொத்தம் அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கடைசியாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த கிளாஸ் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னது? மீன், சராசரி. இப்போ சராசரி என்ன வரும்? இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மார்க்ஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். தட் மொத்த கிளாஸோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ சம் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 50. இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு மீன் கிடைச்சிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சம் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்றது தெரியணும். நமக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன? அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் 20 கேர்ள்ஸ். அந்த 20 கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 50. அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் மார்க் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 20 கேர்ள்ஸ் டிவைடட் பை 20. ஏன்னா 20 கேர்ள்ஸ் தானே இருக்காங்க. அதான் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 20 கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இங்கே இருக்க 20 வந்து ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன். இப்போ 20 into 50 is 1000. நெக்ஸ்ட் அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் 30 பாய்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து இஸ் 40. இப்போ ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 30 boys divided by 30 is equal to 14 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே டிவிஷனில் இருக்க 30 ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன். இப்போ 40 into 30 is 1200. இப்போ சம் ஆஃப் 20 கேர்ள்ஸ் அண்ட் சம் ஆஃப் 30 பாய்ஸோட மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சம் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ என்ன வரும்? ஆட் பண்ணுறப்ப 2200. இப்போ இதை இங்கே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2200 டிவைடட் பை 50. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 5s are 5, 4 5s are 20, remaining 2, 4 5s are 20. So it is equal to 44. And this is the average mark of the class. Option A. Question number 367. The mean of 7 numbers is x. If each number is divided by 3, then the new mean is 10.
then the value of x is 7 தரவுகளின் சராசரி x என்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரி 10 எண்ணில் x இன் மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு 7 நம்பர்ஸோட மீன் வந்து is equal to x ன்னு கொடுத்துட்டாங்க. If each number is divided by 3, then the new mean is கொடுத்திருக்க அந்த 7 நம்பர்ஸ் இருக்குல்ல, 7 நம்பர்ஸ்லையும் 3ஆல் டிவைட் பண்ணோன்னா வர்ற நம்பர்ஸோட நியூ மீன் வந்து is equal to 10 ன்னு கொடுத்துட்டாங்க. Find the value of x. அதாவது என்னன்னா ஓல்டு மீன் தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த நியூ மீன் வந்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 3. ஏன்னா ஓல்டு மீன் எக்ஸு, ஒவ்வொரு நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப புதுசாக கிடைக்கிற மீன் என்ன வரும்? எக்ஸ் டிவைடட் பை 3. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 into 3, தட் இஸ் ஈக்குவல் டு 30. Option D. Question number 368. Statement 1. 45, 28, 53 is a Pythagorean triplet. First, இது ஒரு Pythagorean triplet செக் பண்ணிடுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க 3 நம்பர்ஸில் வந்து எது பெரிய நம்பர்? 53. இப்போ 53 ஸ்கொயர், இங்கே லெஃப்ட் சைடு என்ன வரும்? 45 ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தால் இட் இஸ் அ Pythagorean triplet. 45 ஸ்கொயர் என்னது? 2025 plus 28 square வந்து 780. இப்போ ஆட் பண்ணோன்னா we get 2809. இங்கே ரைட் சைட் 53 ஸ்கொயர் என்ன வரும்? தட் இஸ் ஆல்சோ 2809. ஸோ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ட்ரிப்ளெட் வந்து இட் இஸ் அ Pythagorean triplet. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் த ஹைபோட்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சைட். ஆமாம், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை பொறுத்தவரை ஹைபோட்னஸ் தான் வந்து இஸ் த கிரேட்டஸ்ட் சைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 53 இதை தான் ஹைபோட்னஸ் சைடுன்னு எடுத்திருப்போம், ஏன்னா இது வந்து லாங்கஸ்ட் சைடு அப்படின்றனால. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். இப்போ ஆப்ஷன் ஏ, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். Question number 369. Prakash has 4 shirts, 3 t-shirts and 5 pants. The number of way that he can wear is. பிரகாஷ் என்பவர் 4 கைச்சட்டை, 3 டீ சட்டைகள் மற்றும் 5 கால் சட்டை வைத்துள்ளார். இதை கொண்டு அவர் உடுத்திக் கொள்ளும் வகைகளின் எண்ணிக்கையானது. இப்போ பிரகாஷ்ட ஷர்ட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஷர்ட்ஸ் வந்து 4 ஷர்ட்ஸ் அண்ட் 3 டீ ஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஷர்ட்ஸ்ன்னு பார்த்தா 7 ஷர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் பண்ணி என்ன போடுவாங்க? பேண்ட் போடுவார். பேண்ட் வந்து எத்தனை வச்சுருக்காரு? 5 பேண்ட் வச்சுருக்காரு. இருக்க 7 ஷர்ட்ஸில் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் இந்த 5 பேண்ட்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். The number of ways that he can wear is 7 into 5. That is equal to 35 ways. Option A. Question number 370. If AB is parallel to CD, find the measure of x and y in the figure. AB ஆனது CDக்கு இணை எனில் படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. இப்போ AB and CD ரெண்டுமே parallel இணைன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து லைன் L வந்து கட் பண்ணிட்டு போகுது. கட் பண்ணுறப்ப என்னன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸை பாருங்கள். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் வந்து இட் இஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸும் தெரியாது, எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 3x அண்ட் இங்கே வரக்கூடிய ஆங்கிள் இது ரெண்டும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கேயும் 3x தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் என்ன வரும்? 180 டிகிரி. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்க ஆங்கிள். இப்போ 6x ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 9x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. x இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 9, தட் இஸ் 20 டிகிரி. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3 into 20, தட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இதான் வந்து ஆங்கிள் y. இப்போ ஆங்கிள் x வந்து 20, ஆங்கிள் y வந்து 60. ஆப்ஷன் சி.